ஓகே. திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இப்போ நடந்துச்சு. அந்த கூட்டம் வேறு யார் தலைமையில் நடந்திருக்கணும்? ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான். அங்கே நிறைய விஷயம் பேசியிருக்காரு மக்களே. அவர் பேச்சு வந்து ஒன்று தெளிவாக புரியுது. திமுகவில் நாம் யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அது மட்டும் தெளிவாக தெரியுது. என்னென்ன சொல்லியிருக்காப்புல, தலைவர்ன்ற முறையில் இந்த தேர்தல் தோல்வி இருக்குல்ல, இதுக்கு நானே பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல. நிர்வாகிகள் மாறி மாறி குறை சொல்லிக்க வேணாம்ப்பா, குறை சொல்லிட்டு அப்படியே பிளேம் பண்ணிட்டு தான் போனோம், வேணாம், நானே பொறுப்பெடுத்துக்கிறேன். எங்கே கோளாறு நடந்துச்சு, எங்கே மெத்தனம் இருந்துச்சு, இதைத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஃபுல்லாக பார்க்கணும். தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டதை நினச்சி பல பேரும் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சமூக வலைதளங்கள் முழுக்க பதிவுகளாக போட்டுட்டு இருக்கிறதாவும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவரும் சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்ணுவார் நினைக்கிறேன், சொல்லியிருக்காங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் இந்த அளவுக்கு தாவை காட்சிக்கு எதிராக பதிவுகள் வருதா மக்களே? ஜஸ்ட் தெரியாமல் கேட்குறேன் உங்ககிட்ட, அவ்வளோதான். ஓகே, இதுவே நம்மளோட 5 ஆண்டு நல்லாட்சிக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. முன்னாடி இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்க கவர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள் கம்பேர் பண்ணி இதை விட டிஎம்கே கவர்மெண்ட் பெஸ்ட்ன்ற தோனியில் பதிவுகளை போடுறதா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னோட சக்திக்கு மீறியும் நான் உழைச்சேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இந்த அளவுக்கு நான் உழைச்சேன். சூரியன் ஒருபோதும் மறையாது, உதிச்சே தீரும். இதுதான் இயற்கையோட நியதி. இயற்கையோட நியதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு அரசியலோட நியதியும் இதுதான் அப்படின்றாரு. இட் மீன்ஸ் அடுத்து திமுக ஆட்சி வரும்ன்றது தான் அவர் திட்டவட்டமாக இங்கே சொல்லியிருக்காப்புல. திமுகவோட அமைப்பு முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மக்களே. மிகப்பெரிய மாற்றம்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு பொறுப்புகள் வழங்கப்படலாம்னு இப்போ அசியூம் பண்ணப்பட்டு இருக்கு. யாரு கண்டா? திமுக தலைவராக அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெயர் பரிந்துரைக்கப்பட்டாலும் அதில் மாற்றக்கிறது கிடையாது. பெரிய மாற்றம்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அப்பேற்பட்ட மாற்றம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. கட்சியோட ஸ்ட்ரக்சர் வைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாற்றங்களை கொண்டு வந்தால் அது இன்னும் பெரும் மாற்றமாக மாறிடும். சில நாட்கள்லேயே இது பாசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் என்னவா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தோல்வியிலையும் தைரியமாக இருக்கிறது நம்ம கட்சி தான், திமுக தான். அதனால தான் மற்ற கட்சிகள் மாதிரி எம்எல்ஏஸை ரெசார்ட்டில் ஒழிச்சு வைக்கலன்னு சொல்லியிருக்காருங்க. அதிமுக சொல்கிறாருன்னு நினைக்கலாம். டிவிக்கு எம்எல்ஏஸை ரெசார்ட்டில் தங்கியிருந்தாங்களே, அதையும் சேர்த்து தான் சொல்கிறாப்புல.